அவருக்காக வாசலில் ஒரு 100 பேர் அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. 100 பேருமே ஜாம்பவான்களாக இருப்பாங்க. அவர் ஒரு நிமிஷம் அப்படி பாத்திர மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அன்னைக்கு இளையராஜா வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை கூப்பிட்டு நான் உன் படத்துக்கு மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் கோடீஸ்வரன். அதுக்கு அருண் மாதேஸ்வரன் சரியான இயக்குனராக இருப்பாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கடவுளை பற்றி படம் எடுப்பதற்கு கசாப்பு கடைக்காரனை எடுத்தா கூப்பிட்டீங்க. ஏன்னா வைரமுத்தை இந்த படத்தில் கமிட் பண்ணி அவரை பெரிய ஆளாக்க வேணும்னு இளையராஜா நினைப்பார். அவரை பொறுத்தளவுக்கு வைரமுத்தெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி தான் இப்போ நினச்சிட்டு இருக்காரு. அவரை நீங்கள் கடவுளாக யார் பார்க்குறானோ அவன் தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும். அதில் வந்து தனுஷ் வந்து இளையராஜாவே ஒரு தெய்வமாகவே பார்த்துட்டு இருக்காரு பல வருடங்களாக. அவரே சொல்கிறாரு, ஒரு ரஜினி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. பாரதி ராஜா, ரஜினி, இளையராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் குடி பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரஜினி லேட்டாக வந்திருக்கிறார். ரஜினி லேட்டாக வந்தோன்னா பாரதி ராஜா வந்து ஏன்டா லேட்டாக வர்றேன்னு இவர் ஏதோ கேட்க, அவர் ஏதோ பதில் சொல்ல பாரதி ராஜா ரஜினி வந்து ஓங்கி அரைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். இன்றைக்கி வந்து ஒரு சூடான ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ தனுஷ் அவர் வந்து இளையராஜா அவரோட பயோபிக்கில் வந்து நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கு இளையராஜா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அருண் மாதேஸ்வர் வந்து இந்த படத்தை வந்து இயக்க போகிறாரு. இது பெரிய விஷயம். ஸோ இளையராஜா அப்படிங்கிறவர் இது ஒரு பெரிய ஒரு கடல். ஸோ அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1500க்கு மேலே படங்கள் பண்ணியிருக்காரு. 7000 பாடல்கள் கிட்ட வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட பாடல்கள் கேட்கவே வந்து ரொம்ப பல வருஷம் ஆகும் சார். ஏன்னா 7000 பாடல் கேட்கவே, ஏன்னா அவ்வளோ பாடல்கள் வந்து அவர் கிரியேட் பண்ணி வந்து வச்சிருக்காரு. இந்த 7000 பாடல்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவரை பற்றி நம்ம பெருமையாக பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த பயோபிக்கில் அது எப்படி எடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி காட்ட போகிறாங்க அப்படின்னு இருக்குது சார். இந்த பயோபிக் எப்படி உருவாக போகுது, எப்படியெல்லாம் இருக்க போகுது? இந்த இளையராஜாங்கிறது ஒரு பெரிய கடல். அவர் வந்து நீங்கள் ஒரு திரைப்படத்துக்குள்ளே அடக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. இது ஒரு பெரிய சவால் தான். இப்போது இதை ஒரு வெப் சீரிஸாக எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு 50 எபிசோடாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கும். நம்ம ரொம்ப வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே நிறைய சுவாரஸ்யங்களான விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது, இந்த திரைத்துறைக்குள்ளே இருக்கிறவங்க, அவர் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அவரோடு பழகினவங்க, அவங்களுக்கு இடையில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அந்த படத்தில் சொல்ல ஆரம்பித்தாலே அது பாட்ட போயிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எப்படி 2.5 மணி நேரத்தில் இவங்க குறுக்கி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, முழுக்க முழுக்க உண்மையின் அடிப்படையில் இந்த பயோபிக் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா இளையராஜாங்கிறவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவரே கடவுளாக பார்க்குறாரு. அவரை கடவுளாக பார்க்குறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருக்குள்ள வேறொரு மனுஷன் இருப்பான்ல. ஸோ அதெல்லாம் இந்த கதைக்குள்ளே வருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரஜினிக்கு வந்து தன்னுடைய பயோகிராஃபி எழுதணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அவர் வந்து சொல்ல வேற ஒருத்தர் வந்து அதை சுவைப்படம் எழுதணும்னு அவர் நினச்சார். அதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னு யோசிக்கும்போது எஸ் ராமகிருஷ்ணன் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணனை வர வச்சு அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு வாரம் 2 பேரும் ட்ராவல் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் ரஜினியை நிறுத்திட்டார். இதில் வந்து நிறைய உண்மைகளை நான் சொல்லணும், ஆனால் இந்த உண்மைகளை நான் சொன்னேன்னா என்னுடைய பயோகிராஃபியை பல பேர் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் இது வேண்டாம், நீங்கள் கிளம்பிடுங்க. எனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு அந்த ஐடியாவே கலைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அப்படி ஒரு பெருந்தன்மை இளையராஜாவுக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியல. இது முழுக்க இளையராஜாவின் பாசிட்டிவ் பக்கங்களை மட்டுமே சொல்கிற பயோபிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாசிட்டிவ் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு சார் எல்லாரும் கனெக்ட் பண்ணிப்பாங்க? அதுவே பயங்கரமான ஒரு விஷயமா மாறும் இல்லை, ஒரு கான்ட்ரவர்சியாக? என்னப்பா அவரை பற்றி ஒரு பாசிட்டிவாகவே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை அதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. இப்போ அவர் பண்ணைப்புறத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக எப்படி உருவானாருங்கிறதுக்கே பெரிய வரலாறு இருக்குது இல்லையா? இப்போ காலையில் 4 மணிக்கு அவர் எந்திரிச்சு தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட போய் ஒரு இசை கற்றுக்கிறதுக்கு போயிட்டு நாள் முழுக்க அவர் ஜி.கே. வெங்கடேஷ்ட ஒர்க் பண்ணது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இசையமைப்பாளர் வேறொரு இசையமைப்பாளர்கிட்ட அவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தது. அப்புறம் அந்த நேரங்களில் இசைக்கூடத்தில் அவருக்கும் பி. சுசிலாவுக்குமே ஒரு முறை பிரச்சனை வந்ததுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்தாருங்கிறத எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நிறைய சுவாரஸ்யங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஒன்றும் இல்லை, பாரதி ராஜா வந்து முதல்ல கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க. ஊரில் நாடகங்கள் போடும்பொழுது பாரதி ராஜா பழக்கமாகிறாரு.
பாரதி ராஜா வந்து எனக்கு நான் சினிமா பண்ண போகிறேன்டா, நான் சென்னைக்கு போய் நல்லா செட்டில் ஆன பிறகு உங்களெல்லாம் கூப்பிட்றேன், நீங்கள் வந்துருங்கன்ட்டு இங்கே வந்துட்டார். திடீர்னு இவங்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் வந்துட்டாங்க. பாரதி ராஜா ஒரு சாதாரண ஒரு மேன்ஷனில் தங்கிட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான ஃபுட் கூப்பனை வாங்கி முன்னாடியே வச்சு போகிறேன். இந்த சம்பளம் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்குலாம் வேலை பார்த்துருக்காரு. அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு தினமும் அவர் வந்து சிக்கனமாக சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் ஒரு 3 பேர் கிளம்பி வந்துடுறாங்க. யாருன்னா ஆர்டி பாஸ்கர், கங்கை அமரன், இளையராஜா 3 பேர் வந்துட்டாங்க. சொல்லாமல் கொள்ளாமல். நான் தான் சொன்னனே ஏன்டா அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இங்கே வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா எங்களுக்கு லெட்டர் போடுவீங்க. ஏன்னா இவருக்கு என்னென்னா, நம்ம சென்னையில் வந்து கஷ்டப்படுறோன்னு போட்டால் இவனுங்க நம்மளை வீக்காக நினச்சிருவாங்கன்ட்டு, நான் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன்னு ஒரு லெட்டர் போடுவாரான். அதை நம்பி அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து சாப்பிட்டது கஷ்டப்பட்டது எல்லாமே பெரிய கதையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்தாலே அது ஒரு 2 மணி நேரம் சுவாரஸ்யமாக போகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால வெறும் பாசிட்டிவை மட்டுமே சொல்லி அதில் என்ன சுவாரஸ்யம் வந்துட போகுதுன்னு ஒரு கேள்விக்கே இடம் இல்லை. ரொம்ப பிரமாதமான படமாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியாவில் எல்லாருமே வேடிக்கையாக இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதில் ஒரு விஷயம் நம்ம பார்த்தேன். தான் வாழும்போதே இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து தன்னோட பயோபிக்கை தானே எடுத்திருக்காரு, தானே மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி முடிச்சிருப்பாரு அப்படின்னா, முதல் பாட்டு ஹிட் ஆகிறதோட ஸ்டாப் பண்ணியிருப்பார் சார். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ப்பா அவர் எப்படியெல்லாம் வந்தார், எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இளையராஜாவோட பயோபிக்லையும் தன்னோட முதல் பாடல் ஹிட் ஆகிற வரைக்கும் காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ப்பா அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதோடவே ஸ்டாப் பண்ணி முடிச்சிருவாங்களா? ஆனால் சிவலிங்கத்தை பற்றி பேசும்போது நீங்கள் செக்கை பற்றி பேசிக்கிறீங்க. இளையராஜா எங்கே இருக்காரு, இவர் எங்கே இருக்காரு, நீங்கள் 2 பேரும் ஒப்பிட்டு கேள்வி கேட்குறதே ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை விட்டுடுறேன். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரசிகர்கள் வந்து இளையராஜாவினுடைய தெரியாத பக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இளையராஜா இவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் அப்படிங்கிறதோட முடிப்பது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அப்போ மேக்சிமம் வந்து அவர் லைஃப்பில் உச்சத்தை தொட்டு ஒரு இடத்துல நின்னார் இல்லையா. ஸோ இப்போவும் இருக்கார், உச்சத்தில் இருக்கார். இன்றைக்கும் வந்து ஒரு வெற்றிமாறன் படத்துக்கு மியூசிக் போடுற அளவுக்கு உச்சத்தில் தான் இருக்கார். நம்ம ரொம்ப ஒரேடியாக அவர் இல்லாமல் போயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த காலகட்டம் இருக்குல்ல, அவருக்காக வாசலில் ஒரு 100 பேர் அப்படியே காத்துட்டு நிற்பாங்க. 100 பேருமே ஜாம்பவான்களாக இருப்பாங்க. அவர் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அன்னைக்கு இளையராஜா வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை கூப்பிட்டு நான் உன் படத்துக்கு மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் கோடீஸ்வரன். அப்படி வந்து அன்னைக்கு அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இருந்தாங்க. இளையராஜான்னு பேரை போட்டாலே அந்த படம் விற்றுரும். ஸோ அப்படி இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது இதோட முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அது போகும். பட் அதை ரொம்ப கிறிஸ்பாக எங்கெங்கே எதை வச்சா சரியாக இருக்குமோ அதை வச்சு செய்யணும். அதுக்கு அருண் மாதேஸ்வரன் சரியான இயக்குனராக இருப்பாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கே சோசியல் மீடியாவில் பத்திரிகையாளர் வேணுஜின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, கடவுளை பற்றி படம் எடுப்பதற்கு கசாப்பு கடைக்காரனை எதுக்குடா கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். ரொம்ப நியாயமான கேள்வி. அவருக்கு ஒரு பெரிய ஆதரவாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவரை தேர்ந்தெடுத்தார்கள்ங்கிறது ஒரு பெரிய வருத்தமான செய்தியாக இருக்குது. ஒருவேளை அவர் வந்து அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வேறு மாதிரி வரணும்னு கூட நினச்சிருக்கலாம். பட் மாரி செல்வராஜ் வந்து இந்த படத்தை இயக்குவார்னு முதல்ல தனுஷ் வந்து அவர் அனுப்பிச்சி வச்சுருக்காரு இளையராஜாட்ட. சார் நான் மாரி செல்வராஜ் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேன்னா நம்ம அவரோட ட்ராவல் பண்ணலான்னு தான் முதல்ல சொல்லி அனுப்பிச்சி விட்டாரான். அப்புறம் இளையராஜா வந்து இல்லைப்பா அது ஒரு மாதிரி ஒரே சாதிக்காரர்கள்ங்கிற மாதிரி ஒரு சாதிய முத்திரை வந்துடும் அந்த படத்துக்கு, நான் அதை விரும்பலை, அதனால் அவர் வேணான்னு சொல்லிட்டார், போட்டு சந்திக்கவே விரும்பலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அருண் மாதேஸ்வரனை சொல்லியிருக்காரு, நீ வர சொல்லு, நான் முதல்ல அந்த பையனோட ட்ராவல் பண்ணி பார்க்குறேன், ஓரளவுக்கு நம்ம வேவ்லென்த்துக்கு செட் ஆனான்னா நான் வந்து அதை வச்சுப்போம், இல்லைன்னா வேண்டான்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அருண் மாதேஸ்வரன் அனுப்பிச்சு ஒரு 10 நாள் அவர் இளையராஜா கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காரு, போகிற இடம் வர்ற இடம்லாம். அப்புறம்தான் வந்து ரைட்டு ஓகே இந்த பையன் ஓகேன்னு இளையராஜா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டைலாகு அது இதுன்னு எழுதிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அருண் மாதேஸ்வரன் மீதான சந்தேகம் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து முன்னாடியே அந்த டீமும் வந்து கணிச்சிருக்காங்க சார். இப்போ எப்படியோ அருண் மாதேஸ்வர் தான் இயக்க போகிறாரு அப்படின்னாலே நிறையா கான்ட்ரவர்சிஸ் வரப்போகுது அப்படின்னு. அதுக்கு தான் உஷாராகவே தனுஷ் சார் மட்டும் இல்லை, கமல் சாருமே ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி பேசினாங்க. அவர் மேலே நிறையா கான்ட்ரவர்சிஸ் வரப்போகுது, நிறையா ப்ரெஷர் இருக்க போகுது. ஆனால் அவர் வந்து ஒரு கூலாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஃப்ரீ அட்வைஸாக ஸ்டேஜில் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறார் சார் இப்படி அந்த ப்ரெஷர்? இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அவருக்கு பெரிய பேர்டன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் இளையராஜா தான் சொல்ல போகிறார். எது இந்த படத்தில் வேணும் எது வேணாங்கிறத இளையராஜா தான் தீர்மானிக்க போகிறாரு. அருண் மாதேஸ்வரன் தீர்மானிக்க போகிறதில்ல.
அவர் சொன்னதை நீங்கள் ஒரு திரை வடிவமாக்கி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து அருண் மாதேஸ்வரனுக்கு அவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்குன்னு நான் நம்பலை. ஆனால் இளையராஜாவே டைரக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு தானே எடுக்கப்படும். நிச்சயமாக அதில் முக்கியமாக வந்து வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா வைரமுத்தை இந்த படத்தில் கமிட் பண்ணி அவரை பெரிய ஆளாக்க வேணான்னு இளையராஜா நினைப்பார். அவரை பொறுத்தளவுக்கு வைரமுத்தெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி தான் இப்போவும் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போது வைரமுத்துங்கிற ஒரு போர்ஷனை உள்ளே கொண்டு வரணும்னா அருண் மாதேஸ்வரனோ தனுஷோ விரும்பினா கூட அதெல்லாம் வேணாயாண்டுவார். ஸோ அதனால் அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் வாலி மீது அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு, கண்ணதாசன் மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. அவங்களெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் தனுஷ் அவர் வந்து வாண்டடாக நான் வந்து பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக இந்த ப்ராஜெக்ட் அவர் எடுத்து பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் பேசும்போதே தெரிஞ்சது. பல நாட்கள் வந்து நான் வந்து இளையராஜா சாராகவே வாழ்ந்திருக்கேன், அதை நினச்சி நான் தூங்காமல் இருந்திருக்கேன் அப்படின்னுலாம் சில விஷயங்கள் ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். அது எந்த அளவுக்கு பண்ண போகிறாரு சார்? இளையராஜாவாகவே எப்படி வாழ போகிறாரு தனுஷ் சார்? மிக பொருத்தமான தேர்வுன்னா தனுஷ் தான். இளையராஜாவாக நடிப்பதற்கு வேறொருத்தரை நீங்கள் இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. இன்னொன்று அந்த நுணுக்கமான விஷயங்களை வெளிப்படுத்துறதுலையும் வந்து தனுஷ் அசகாய சூரன். ஸோ அதனால் வந்து மிக பொருத்தமான தேர்வு. இன்னொன்று முதல்ல இளையராஜாவை நீங்கள் கடவுளாக நினைக்கிறவன் தான் அங்கே வந்து பண்ண முடியும். இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் 10ஓட 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணவே முடியாது. அவரை நீங்கள் கடவுளாக யார் பார்க்குறானோ அவன் தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும். அதில் வந்து தனுஷ் வந்து இளையராஜாவே ஒரு தெய்வமாகவே பார்த்துட்டு இருக்காரு பல வருடங்களாக. அவரே சொல்கிறாரு, நான் ரொம்ப சவாலான ஒரு காட்சியில் நடிக்கணும்னா இளையராஜாவினுடைய பாட்டு ஏதாவது ஒன்று அதுக்கு ரிலேட்டடாக உள்ள பாட்டை கேட்பேன், ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டு வந்து அந்த காட்சிக்குள்ளே போயிடும், அதுக்கப்புறம் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட வேறு ஒரு பக்தனை நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? அதனால் பொருத்தமான தேர்வு. ஓகே. ஸோ இந்த படத்தோட இசையமைப்பாளர் இளையராஜா அவரே மியூசிக் பண்ணுறாரு. தன்னோட பயோபிக்கு தானே மியூசிக் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முடிவு எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா அவரோட மகன் இருக்கார் யுவன், ஸோ அவர்கிட்ட கூட அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். ஸோ நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கிறது எப்படி இருக்குது? இன்றைக்கும் இளையராஜா மாதிரி ஒரு பின்னணி இசை செய்வதற்கு ஆளே கிடையாது, உலகத்திலே ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய படத்தில் வந்து அவ்வளவு நெகிழ்வான தருணங்கள் நிறையா இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு புகழின் உச்சியில் அவர் போகும்பொழுது அது என்ன இசை அந்த இடத்துல போடணுங்கிறது அவருக்கு ஒரு கற்பனை இருக்கும். அதனால் இந்த படம் வந்து என் படம், என் கதை, எனக்கான உருவாக ஒரு படம் அப்படி இப்படிலாம் அவர் நினச்சா கூட அது தள்ளி நின்று பார்த்து தான் மியூசிக் போடுவார் அவர். ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தோட லான்ச்சில் வந்து கமல் சார் பேசினார். ஸோ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், இளையராஜா சாரை பிடிச்சவங்க ஒரு படம் எடுத்தால் அது ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காதவங்க எடுத்தால் அது வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அதுவுமே ஒரு படமாக வரும், ஆனால் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை சுற்றி நிறையா கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குது. ஒருவேளை அப்பப்போ சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இந்த படத்தில் வச்சாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பேக் ஃபயராக எல்லாத்துக்குமே மாறும்? இல்லை, கான்ட்ரவர்சி எதுவுமே வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளையராஜா தான் செய்வது எல்லாத்தையுமே சரின்னு நினைக்கிறவர். இப்போ நான் வந்து நீங்கள் இளையராஜா, நான் வந்து வேற ஆள்னு வைக்கிறேன். உங்களை வந்து நான் வந்து என்னடா இப்படி இருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அவர் வந்து நாம சரியாக தானே இருக்கோம், நீங்கள் அப்படி தானே நினைப்பீங்க, நாம சரியாக தான் இருக்கோம், அவன் தான் தப்பாக இருக்கான்னு தான் எதிராளி அவர் நினைப்பார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கான்ட்ரவர்சிஸுங்கிறது இந்த படத்தில் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு உதாரணம் வேணால் சொல்லலாம். ரொம்ப சாதாரணமான போகிற போக்கில் ஒரு டைரக்டர் சொன்னது, பாரதி கண்ணன்னு ஒரு டைரக்டர் ஏதோ ஒரு படம் 1-2 படம் பண்ணியிருக்காரு, கண்ணாத்தாள்னு ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இளையராஜா இசை, அப்போது அவர் படத்துக்காக அவர் போயிருக்கிறாரு, உள்ள மியூசிக் நடந்துகிட்ருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்ருக்காங்க. இவர் வந்து உள்ளெல்லாம் அனுமதிக்க மாட்டார் இளையராஜா. அவர் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார், இவங்கள தான் நம்ம வந்து கம்போசிங் பண்ணும்போது பக்கத்தில் உட்கார வச்சு இது ஓகேவான்னு கேட்போம். இதை தாண்டி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஒரு படம் பண்ணதில் ஒரு 1500 பாட்டு 2000 பாட்டு அவர் போட்டிருக்காருன்னா அதில் வந்து அதிகபட்சம் ஒரு 50 பாட்டு 60 பாட்டுக்கு தான் அவர் வந்து இந்த டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணதாக இருக்கும். பாக்கியெல்லாம் அவரே போட்டு கொடுக்குறது தான். அப்படி வந்து இவரை வெளியில் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, அந்த ஹாலில், அங்கே போய் உட்காந்துருங்க அப்படின்ட்டு. இப்போ இளையராஜா ஏதோ ஒரு வேலையாக அப்படி வரும்பொழுது இவர் எந்திரிச்சு நிற்பாராம். இன்னொரு அவர் கண்டுக்காமல் அப்படியே போயிடுவார் போடுது. அந்த அங்கே போய் பேசிட்டு திரும்பி வரும்போது இவர் மறுபடியும் எந்திரிச்சு நிற்பாராம். அதுமாரி ஒரு 2-3 தடவை போயிருக்காரு. 4வது தடவை நின்று வேறு யாராவது இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, தம்பி நான் போகும்போது வரும்போது ஏன்ப்பா எந்திரிச்சிட்டு இருக்க, நீ பாட்ட உட்காரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இவர் என்ன சொன்னாராம், ஏன் கொஞ்ச நேரம் கூட உன்னால் நிற்க முடியாதா?
அப்படின்னாராம். அதுதான் இளையராஜா. ஸோ இதெல்லாம் எப்படி படத்தில் நீங்கள் வைக்க முடியும்? இன்னொன்று, காலம் முழுக்க வந்து இது பேசப்படுற ஒரு படம். இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் கூட கழித்து இளையராஜா அப்படின்னு ஒரு பெரிய மேதை இருந்தார், அவருடைய கதை தான் இதுன்னு போடும் பொழுது இந்த அனாவசிய கான்ட்ரவர்சியெல்லாம் அது உள்ளே போட்டிங்கன்னா அவரை பற்றி என்ன இமேஜ் வரும்? ஸோ அதனால் அதை தான் கமலஹாசன் சொல்கிறார். அவரை பிடித்தவர்கள் எடுத்தால் ஒரு படம், பிடிக்காதவர்கள் எடுத்தால் வேறொரு படங்கிறார். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இளையராஜாவை பற்றி இங்கே இருக்குது. ஆமாம், கான்ட்ரவர்சியான சம்பவங்கள் நிறையா இருக்குது. இப்போது இளையராஜா சாரோட பயோபிக் எடுக்கிறதுனாலே நிறையா ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ள வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம நிறையா தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஒய்ஃபை பற்றி, அப்புறம் பவதாரணி, ஸோ யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் நம்ம கங்கை அமரன் சாரோட ஃபேமிலி, அந்த விபி கேங்கு அதெல்லாம் இருக்குல்ல சார், இவங்க எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான ஒரு ஆளை சூஸ் பண்ணணும், சின்ன வயசில் கேரக்டரில் இருக்க மாதிரி. அதெல்லாம் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்? பர்சனல் லைஃப்பை பற்றி எந்த அளவுக்கு தெரிய வரும் சார்? இல்லை, அதெல்லாம் ரொம்ப மேலோட்டமாக கடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இசையமைப்பாளர் ஆகிற வரைக்குமான ஒரு போராட்டம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஏரியாவாக இருக்கும். அதில் வேணால் அவர் சந்தித்த மனிதர்கள், குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கலாம். இப்போ அவருடைய மனைவி வந்து அவருடைய அக்கா மகளை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கங்கை அமரனும் அவங்க அக்கா மகள், அவங்க இளையராஜா மனைவியும் வந்து ஒன்றா படித்தவங்க. இது கங்கை அமரன் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து முதுகுலெல்லாம் அடிச்செல்லாம் விளையாடுவேன், திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அண்ணனுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி அந்த குடும்ப விஷயங்களில் வந்து அவங்க பாவலர் வரதராசன், இவருடைய மூத்த அண்ணன், அவரெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் தான் இவருக்கெல்லாம் உந்து சக்தியாக இருந்திருக்கிறார். அவர் கொடுத்த ஹார்மோனிய பெட்டியை தான் இன்றைக்கி வரைக்கும் இளையராஜா வச்சுருக்கார். அதை ஒரு ஒரு பாக்கியமாகவே கருதி வச்சுருக்கிறாரு. அவர் பல மேடைகளில், கம்யூனிச மேடைகளில் பல புரட்சி பாடல்களை பாடினவர். அதாவது கங்கை அமரன் வந்து ஏராளமான பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்தவர் பாவலர் தான். அப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி அவருடைய வரிகள்லாம் இருக்குது. அந்த பாட்டெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு புரட்சிகரமான பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய குடிகாரராக அவர் இருந்திருக்கிறார். அதுதான் வந்து அவங்கள அது குடிப்பழக்கம் வேண்டாம், குடியே வேண்டான்னு கங்கை அமரன் நினச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அவங்க அண்ணன் இருந்திருக்கிறார், மூத்த அண்ணன். இளையராஜாவும் ஒரு கட்டத்தில் குடியை விட்டுருக்கிறார். அந்த கதையெல்லாம் கூட இருக்குது. அதாவது ஒரு 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 பார்ட்டி, ஒரு ரஜினி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. பாரதி ராஜா, ரஜினி, இளையராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் குடி பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரஜினி லேட்டாக வந்திருக்கிறார். ரஜினி லேட்டாக வந்தோன்னா பாரதி ராஜா வந்து ஏன்டா லேட்டாக வர்றேன்னு இவர் ஏதோ கேட்க, அவர் ஏதோ பதில் சொல்ல, பாரதி ராஜா ரஜினி வந்து ஓங்கி அரைஞ்சிருக்கிறார். அரைஞ்ச உடனே அந்த இடமே பெரிய மோசமான ஒரு கலவர பூமியாக மாறி போச்சு. அன்னைக்கு குடியை விட்டவர் தான் இளையராஜா. அது வரைக்கும் வந்து சில நேரம் அதெல்லாம் சாப்பிட்ருக்கிறார். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அந்த படத்துக்குள்ளே வருமானா, வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ பாரதி ராஜா எப்படி, ரஜினி எப்படி எல்லாம் எப்படி ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்கங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து வந்தால் நல்லாயிருக்கும். பட் எல்லாமே இன்றைக்கி இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. இது வந்த பிறகு இந்த பழைய நபர்கள் எல்லாரையுமே மீட்டு கொண்டு வர முடியும்னு நம்புகிறாங்க. அதுக்கு நிறைய செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னொன்று வந்து தயாரிப்பு இளையராஜா அப்படின்னு சொன்னால் கூட அவரோடு இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறது மும்பையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்டுமான தொழிலதிபர். அவருக்கு ஒரு 2000-3000 கோடி சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் தயாராக இருக்கார். அதனால் முழுக்க முழுக்க தொழில்நுட்ப வசதியோட பழைய நபர்களை எல்லாம் அவங்க மீட்டு கொண்டு வருவாங்க. இப்போ கண்ணதாசன் படத்தில் வருவார், பஞ்சு அருணாசலம் வருவார். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? ஏன்னா ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி எல்லாம் அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் பணம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை உருவாக்கிடலாம். நிச்சயமாக அப்படிலாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சுவாரஸ்யமான படமாக தான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த படம் இப்போ இன்றைக்கி தான் அந்த டைட்டிலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக தெரியும் சார், இந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாம் விடும்போது தான் அது எந்த அளவுக்கு தத்துரமாக வந்திருக்கு. ஸோ எதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். எனவே நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.